ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் நியூ ப்ரோமோ என்னென்னு பார்க்கலாம். மீனா ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. முத்துவும் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ரவியோட சின்ன வயசு ஃபோட்டோஸ் எல்லாமே ஸ்ருதி கிட்ட காமிச்சிட்டு இருக்காங்க. ஸ்ருதி அதை பார்த்து பயங்கரமாக சந்தோஷமாக சிரிச்சுட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தியா ரவி, உன்னோட ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது பயங்கர ஹாப்பியாக இருக்குது. நீ தானா இது? ஐயோ, இந்த ஃபோட்டோவை பாரு, ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை பார்த்த உடனே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. ஸ்ருதி வந்து, இங்கே பார்த்தியா ரவி, உன்னோட ஷேம் ஃபோட்டோஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. வேணாம், என்கிட்ட கொடுத்துடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே கரெக்டாக பார்த்தோம்னா அண்ணாமலை, விஜயா எல்லாரும் வீட்டுக்கு வராங்க. என்ன நடக்குதுங்க? ஒன்றும் இல்லை, ரவியோட சின்ன வயசு ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். என்னடா, 2 பேரும் சந்தோஷமாக போயிட்டு வந்தாங்களா? ஆமாம் பாட்டி, 2 பேரும் ரொம்பவே சந்தோஷமாக போயிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி முத்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க. விஜயா, போய் தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எல்லாரும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. விஜயாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. தண்ணீர் குடிச்சிட்டு இருக்கும்போது மீனா வந்து முத்துக்கிட்ட சொல்கிறாங்க, ஏங்க அங்கே பார்த்தீங்களா மாமாவோட கழுத்தில் என்ன இருக்குன்னுட்டு அப்படின்றாங்க. அப்போ ஒரு நிமிஷம் இருங்க, என்னது இது, உங்கள் கழுத்தில் ஏதோ ஒன்று இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பொட்டு எடுத்து காமிக்கிறாங்க. இதுவா? அம்மாவோட நெத்தில் இருந்த பொட்டு தான் காணும் அப்படின்னு சொல்லிட்டு ரவி வந்து சொல்கிறாங்க. என்ன ஒரே ரொமான்ஸாக போச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து கலாய்க்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இவனுக்கு வண்டி ஓட்டவே தெரியல, இவனால தான் ஏதாச்சும் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அண்ணாமலை நீயே அவன் நெத்தியில் பொட்டு வச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்கிறாங்க. அண்ணாமலையும் பொட்டு வச்சு விடுறாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. பாட்டி, ஆனாலும் நீங்கள் ரொம்பவே சூப்பராக ரொமான்டிக்கான ஆளாக தான் இருக்கீங்க. இந்த ஒரு சின்ன விஷயத்த எப்படி ரொமான்டிக்காக கொண்டு போயிட்டீங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து பாட்டியை பயங்கரமாக கலைச்சிட்டு இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது. வரப்போகிற எபிசோடில் என்ன மாதிரிலாம் ட்விஸ்ட் நடக்க போகுது நம்ம பார்க்கலாம்.